பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாத இறுதியில் இறையியல் படித்து கொண்டிருந்த பொழுது நான் களப்பணி ஆற்றிய ஒரு குடும்பத்தில் ஒரு இறப்பு ஒன்று நிகழ்ந்தது. எனவே திருச்சிக்கு அடக்கத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. 10 வயது நிரம்பிய ஆண் குழந்தைக்கு, அந்த சிறுவனுக்கு அன்று பிறந்த நாள். காலையில் எல்லோரையும் போல பிறந்த நாளை கொண்டாடிய அந்த சிறுவன் மதியம் அவர்கள் வீட்டில் வைத்திருந்த உணவையும் உண்டான். உண்டு மகிழ்ந்தான். சற்று அளவுக்கு அதிகமாக ஆசையினால் சுவையினால் உண்டு விட்டான் போலும். மாலையில் அவனுடைய உடல் சரியில்லாமல் சற்று நேரத்திலே அவன் இறந்து விட்டான். மருத்துவர்கள் சொன்னது, அவன் காலையில் உண்ட உணவும் மதியம் உண்ட உணவும் அவனுக்கு ஒத்து வரவில்லை. 2 உணவும் எதிர்மறையானது. இந்த உணவை உண்டால் இந்த உணவை உண்டிருக்கக்கூடாது. அதுவும் ஜீரணமாகாமல் உண்ட காரணத்தினால் அந்த சிறுவன் இறந்து விட்டான். தாய்க்கு வேறு வழியில்லை, அழுது புலம்புகிறார். நானும் இன்னும் ஒரு சில குருக்களும் அந்த வீட்டிற்கு அடக்கத்திற்கு சென்ற பொழுது அந்த தாய் எங்களுடைய அங்கியை பிடித்து கதறுகிறாள். ஃபாதர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எத்தனையோ மக்களுக்கு உயிரை கொடுத்தாரே, எத்தனையோ புனிதர்கள் உயிரை கொடுத்தார்களே, நீங்களும் ஏதாவது ஜெபித்து என் குழந்தைக்கு உயிர் பிச்சையை கொடுங்கள் என்று வேண்டினார். என்ன பதில் சொல்வது, என்ன செய்வது? யாயிரை போல அந்த தாய் கதறியது இன்றும் மணக்கண் நிற்கிறது. இது ஒரு சம்பவம். மதுரையில் மெய்யியல் படிக்கும் பொழுது பெரிய குளத்தில் மினிஸ்ட்ரிக்காக சனி ஞாயிற்றுக்கிழமையில் செல்வதுண்டு. அவ்வாறு செல்கின்ற போது அங்கு ஒரு குடும்பத்தில் நல்ல செல்வாக்கான நல்ல வசதியான ஒரு குடும்பம். மகன் விபத்திலே சிக்கினபடியினால் இடுப்புக்கு கீழால் அவரால் செயல்பட முடியாது. அடுத்தவர் துணையின்றி எந்த வேலையும் செய்ய முடியாது, எழுதவும் சரிவர வராது. எனவே உயர் பதவியில் இருந்த பெற்றோர் தங்களுடைய வேலைகளை எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு தன் மகனுக்காக தன்னுடைய வாழ்வை கழித்தார்கள். மகனை ஆண்டவர் என்றாவது குணமாக்குவார், அல்லது மருந்து மாத்திரைகள் அவனை எப்படியாவது குணமாக்கும் என்று சொல்லி அவர்கள் பெரும் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த வாலிபருக்கு நற்கர்ணி நாங்கள் கொடுக்க செல்வது வழக்கம். காலங்கள் ஓடின. குருவாக ஆகிய பின்பு ஏறத்தாழ 15 ஆண்டுகள் கழித்து பெரிய குளத்திற்கு சென்று முன்னால் சென்ற வீடுகள், அதில் உள்ள மக்கள் ஒரு சிலரின் பெயர்களை வைத்து எல்லாரையும் பார்த்துவிட்டு அந்த பர்டிகுலராக அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே சென்றோம். அந்த வீட்டில் அவர்கள் இல்லை. வீட்டை விற்று விட்டார்கள். அவர்கள் ஏறொரு இடத்தில் வாடகைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அங்கு சென்று போய் பார்த்தோமே என்றால் மகன் இறந்து போயிருந்தான். இவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் விற்று தன் மகனுக்காக செலவழித்திருந்தார்கள். சொந்த வீட்டையும் கூட இன்று அவர்கள் உணவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பரிதாப நிலையை பார்க்க முடிந்தது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 நிகழ்வுகளையும் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைய நற்செய்தியிலே 2 விதமான புதுமைகள் நிகழ்வுகள் நடக்கின்றன. ஒருவர் இயேசுவை தொட்டு குணம் பெறுகிறார், இன்னொருவர் இயேசுவால் தொடப்பட்டு உயிர் பெறுகிறார். 2 பேரும் பெண்கள். 2 பேருக்கும் 12 வயது என்பது சம்பந்தம். இவள் 12 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். இவள் இறந்தவளுக்கு 12 வயது. இப்படி இருவருக்கு பல ஒற்றுமைகள் இருந்தாலும் மங்கிய கதாபாத்திரமாக பல நேரங்களில் நாம் சிந்திக்க தவறிய இந்த யாயிர் என்று சொல்லப்படக்கூடிய அவரை மாத்திரம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். யார் இந்த யாயிர்? விவிலியம் அழகாக சொல்லுகிறது, இந்த யாயிர் என்பவர் தொழுகை கூட தலைவர். தொழுகை கூடத்தின் தலைவர் என்றால் தொழுகை கூடத்தை தானாகவே கட்டி ஆண்டவரின் வழிபாடு இறைவார்த்தைகள் வாசிக்கப்பட்டு மக்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக தானே உருவாக்கி இருந்த ஒரு தொழுகை கூடம், அதனுடைய உரிமையாளர் அவர். நம்மை போல ஒரு ஆலயத்தில் பங்கு தந்தை பொறுப்பு, மற்றவர்களெல்லாம் வந்து போயிருப்பார்கள், அப்படிப்பட்டதல்ல. முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு தொழுகை கூடம்.
அவர் நினைத்தால் யாரையும் உள்ளே விடலாம், யாரையும் வெளியே தள்ளலாம். அந்த அதிகாரம் அவருக்கு இருந்தது. வழிபாட்டு நேரத்தை எல்லாம் குறிப்பதும் அவர்தான். எந்த குரு அங்கே வழிபாடை நடத்த வேண்டும், எந்த குரு இறைவனின் வார்த்தையை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும், எந்த மறைநூல் அறிஞர் இன்று வர வேண்டும் வரக்கூடாது என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை யாயிர் பெற்றிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இவ்வளவு செல்வாக்கை கொண்டிருக்கக்கூடிய அவர் சாதாரண ஒரு ஆளாக இருக்க முடியாது. செல்வ செழிப்பாகவும் இருந்தார், நல்ல அதிகாரத்தையும் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அவருக்கு ஒரு சோதனை. 12 வயது நிரம்பிய பெண் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் தன் குழந்தை 12 வயதே நிரம்பிய குழந்தை மரண தருவாயில் இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது ஒரு தாய் அல்லது ஒரு தந்தையின் உள்ளம் எப்படி கதறும் என்பதை யாயிர் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். அவர் தன்னுடைய செல்வாக்கை பற்றி கவலைப்படவில்லை, நான் தொழுகை கூடத்தின் தலைவர் பற்றி கவலைப்படவில்லை, தனக்கு போதிய பணம் இருக்கிறது, எங்கு சென்றாலும் தன் மகளுக்கு வைத்தியம் பார்க்கலாம் என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவால் இது சாத்தியமாகும் என்று கருதிய அவர் தனக்கு இருந்த எல்லா அதிகாரங்களையும் பின்புலத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் காலடியில் போய் விழுகிறார். ஆங்கிலத்திலே வில்லியம் பார்க்கில் அழகாக சொல்லுகின்றார், he threw himself to the feet of the Lord. எப்படி? ஆண்டவரின் பாதத்தை போய் தொடவில்லை, தொட்டு வணங்கவில்லை, பாதத்தை போய் விழுந்து விட்டார். நீர்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீர்தான் என் மகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய காலில் போய் விழுந்து விட்டார். பாருங்கள், தன் மகள் பிழைக்க வேண்டும், தன் மகள்தான் எனக்கு முக்கியம் என்பதை உணர்ந்த அவர் தன் மகளுக்கு எந்த மருத்துவரும் செய்ய முடியாத உதவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் செய்ய முடியும் என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். முதல் வாசகம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை சாவு கையில் எடுத்துக்கொண்டது. நம்முடைய ஆதிப்பற்றோர் செய்த பாவத்தின் விளைவாக நாமெல்லாம் சாவினால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இது உடல் சார்ந்த சாவு அல்ல, உள்ளம் சார்ந்த சாவு. இந்த சாவையும் கடவுள் மீட்டெடுத்து வருகின்றார். எனவே ஆன்மாக்களை ஈடேற்றம் செய்ய வல்லவர் ஆண்டவர். எனவே ஆண்டவர் நாம் இறந்த பின்பு நம்முடைய ஆன்மாவுக்கு ஈடேற்றம் கொடுக்க வல்லவர், ஒளியை கொடுக்க வல்லவர், விண்ணகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வல்லமை உடையவர், நமக்கு மறுவாழ்வு தரக்கூடியவர். எனவே அந்த சிந்தனையை யாயிர் கொண்டபடியினால் தன் மகளை எப்படியாவது குணமாக்க வேண்டும் என்று இயேசுவின் காலடியில் வீழ்கிறார். ஆனால் அங்கே குறுக்கே வருவது ஒரு சம்பவம். இந்த இரண்டிற்கும் இறையில் படி சில நாட்கள் நடந்திருக்கலாம், அது நமக்கு விவிலிய ஒப்பாக போய்விடும், வேண்டாம். இந்த இரத்தப்போக்குடைய பெண்மணியானவள் ஏன் உள்ளே வந்தாள், இந்த சமம் ஏன் உள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் வைத்துக் கொள்வோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து யாயிரின் வீட்டுக்கு செல்வது தாமதமாகிறது, அதான் கடவுளின் சித்தம் போல. இந்த நேரத்தில் இந்த யாயிரின் வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், உன் மகள் இறந்து விட்டாள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணின் நிமித்தம் பேசிய உரையாடல் வழியாக சற்று நேரமாகிவிட்டது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து முன்னக்கூட்டியே வந்திருந்தால் இந்த குழந்தை இறந்திருக்க மாட்டாள். அவள் அதை பற்றி எல்லாம் யாயிர் கவலைப்படவில்லை. ஆயினும் இயேசுவால் முடியும் என்று விடாப்பிடியாக அவர் இயேசுவின் காலடியை பற்றி கொண்டிருக்கின்றார். இந்த வேலையாட்கள் அவருடைய கடமை, உன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்ற ஒரு செய்தியை மாத்திரம் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. விவிலியம் சொல்லுகிறது, அவர்கள் கூடுதலாக ஒரு வரியை சேர்த்து சொல்கிறார்கள், ஏன் போதகரை இன்னும் தொந்தரவு செய்கிறீர்? இயேசு அவருக்கு யாயிருக்கு அட்வைஸ் அறிவுரை சொல்கின்ற அளவுக்கு இவர்களுக்கு அருகதை இல்லை, தகுதியும் இல்லை, சொல்லக்கூடாது. ஏனென்றால் இவர் அடிமைகள், வேலையாட்கள். ஆயினும் உன் மகள் இறந்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்யாதீ, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இன்னும் அவளை எங்கே அடக்கம் செய்ய வேண்டும், எப்படி அடக்கம் செய்ய வேண்டும், யாரையெல்லாம் கூப்பிட வேண்டும், எத்தனை நாட்கள் ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிடுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. எனவே நீ எழுந்து வா இந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய நம்பிக்கை அவர் விடவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உன் நம்பிக்கையை மாத்திரம் இழந்து விடாதே என்று சொல்லி அந்த வீட்டுக்கு சென்று யாயிரின் மகளை தலித்தாகும் என்று சொல்லி உயிரோடு எழுப்பியதை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனித வாழ்வுக்கு தேவையான உணவு இல்லாத பொழுது 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் யூதேய நாட்டில் உள்ள மாசிதோனிய மக்கள் பசியால் மாண்டு கொண்டிருப்பதை பார்த்து, கொரிந்து மக்கள் வசதியானவர்கள், எனவே அங்கே அவர் பிச்சை எடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு மன்னாவை சொல்கிறார், மிகுதியாக சேகரித்தவர்களுக்கு எதுவும் மிச்சப்படவில்லை.
குறைவாக சேகரித்தவர்களுக்கு எதுவும் குறைபடவில்லை. எனவே இப்பொழுது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். ஏனென்றால் அவர்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அடிப்படை தேவையான உணவு தேவை என்று சொல்லுகின்றார். ஆக ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் உணவு தேவை, அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நல்ல உடல்நிலை தேவை. அப்படியும் தாண்டி இறந்து விட்டால் கடவுளின் துணை தேவை. மறுவாழ்வு நமக்கு வேண்டுமென்றால் கடவுள் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் முதல் வாசகம் சொல்லுகிறது. சாவு நம்மை ஆட்கொண்டாலும் அந்த சாவு கடைசி வரை வெற்றி பெறவில்லை. சாவுக்கே கடவுள் சாவை கொடுத்தார். ஆதிப்பற்றோர் செய்த பாவத்தை கடவுள் வென்றெடுத்தார் என்பதை முதல் வாசகத்திலே சாலமோனின் ஞானாகமும் நமக்கு அறிவுரையாக சொல்லுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த யாயிரை போல அவருடைய மகளை போல நாம் இறந்தாலும், வயது முப்பின் காரணமாகவோ வயதின் குறைவின் காரணமாகவோ ஏதாவது ஒரு காரணத்தில் நாம் இறந்தாலும், என் மகள் என் மகன் உயிரோடு இருக்கிறான், என் பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்கள், அவருடைய ஆன்மா அழிவுறாது. இதைத்தான் நாம் சாலமோனின் ஞானாகமும் அதிகாரம் 3 பார்க்கிறோம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடும் தொல்லை எதுவும் அவர்களுக்கு நேரிடாது. அது உண்மை. யாரும் இறப்பை தாண்டி இருக்க போவதில்லை. இயேசுவே இறந்தார், இறந்துதான் மறுவாழ்வுக்கு சென்றார். இவை நாமும் ஒரு நாள் இறக்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையான உணவை கொடுப்பதும், இறக்கின்ற தருவாயில் இருப்பவர்களுக்காக ஜெபிப்பதும், ஆண்டவரின் துணையை நாடி குணம் பெறுவதும் நம்முடைய கடமை. இயேசு அதை எதிர்பார்க்கிறார். நம்பிக்கையோடு நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்நாட்களை அவர் நீட்டித்து தருகின்றார். நினைத்திருந்தால் இயேசு அந்த யாயிரை புறந்தள்ளி இருக்கலாம். ஒருவேளை இந்த யாயிர் தொழுகை கூடத்தின் தலைவராக இருந்த போதிலும், செல்வாக்கு படைத்தவனாக இருந்த போதிலும், அவனிடம் இருந்த தாழ்ச்சியான அந்த குணம் இயேசு கிறிஸ்துவை அவனுடைய மகளுக்கு குணமளிக்க தூண்டுகிறது. இன்னொரு குணத்திலே அந்த குழந்தை, பச்சிளம் குழந்தை, இவன் தவறே செய்திருந்தாலும் அந்த குழந்தை என்ன செய்வாள்? இது பெண் குழந்தைகள் மீது இந்த காலத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறையான பண்புகளை நமது பகுதியில் இல்லை, சில மாவட்டங்களில் இருக்கிறது. எந்த பெற்றோருக்கும் குழந்தை குழந்தை தான், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை குழந்தை தான். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் சிந்திப்போம். யாயிரை போல, யாயிர் நிச்சயமாக ஒரு புறவினத்தவனாகத்தான் இருக்க வேண்டும். அது யூதய நாட்டை சார்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக அவன் ஒரு யூதன் தான். அப்படி இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து அவனுடைய குரலுக்கு செவிமடுத்தார். அந்த நேரத்தில் தான் இரத்தப்போக்குடைய 12 வயதான 12 ஆண்டுகள் ஆகிய அந்த பெண்ணுக்கும் குணம் கொடுக்கிறார். அந்த பெண், அதில் பார்த்தோம், அது பரிதாபம்தான். அவள் தன்னுடைய உடலை இழந்தாள். திறந்தோறும் இரத்தப்போக்கு குருதி போக்கு என்றால் ஒரு பெண்ணால் எப்படி இருக்க முடியும்? உடல் இழைத்து போயிருப்பாள். இரண்டாவது, தனக்குள் அவர் அதை போட்டிருக்கிறது பாருங்க, எல்லா மருத்துவத்தையும் செய்து பார்த்து விட்டாள், தனக்குள் செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டாள். இப்பொழுது மனித மாண்பையும் இழக்கிறார். ஏனென்றால் தீட்டு, இரத்தம் என்றால் பழைய ஏற்பாட்டில் தீட்டு. அப்படிப்பட்டவர்கள் ஆலயத்திற்கு வரக்கூடாது என்பது பழைய ஏற்பாடு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடாது, பழைய ஏற்பாடு. இப்பொழுது இல்லை. இந்த 3 காரணியை வைத்து அவளும் செத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இயேசு மறுவாழ்வு கொடுக்கின்றார். ஆக மறுவாழ்வு கொடுக்க வல்லவரான இரட்சகர் தந்தையாம் கடவுள் அவரின் பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் சோதனையின் போதும் வேதனையின் போதும் நோயிற்ற மக்களை கொண்டிருக்கும் பொழுதும் நாம் ஜெபிப்போம், அவரை நம்புவோம். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. புறவினத்து மக்கள், ஆண்டவரை விசுவசியாதவர்கள் கடைசி நேரத்தில் அவருடைய பாதத்தில் பணிந்து நிறைய பாக்கியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றிருந்தால் தெரியும். கீழ்த்தளத்தில் இந்து சமயத்தவருக்கு என்று ஆலயம் இருக்கும், அதற்கு மேல் இஸ்லாமியருக்கு இருக்கும், அதற்கு மேல் கிறிஸ்தவர்களுக்கு என்று மாதா சொர்வத்தெல்லாம் வைத்திருப்பார்கள். நம்பிக்கை. மருத்துவர்கள் ஒரு பக்கம் மருத்துவ பணியை செய்தாலும் ஆண்டவர் ஒரு பக்கம் அவருடைய செயலை செய்து கொண்டிருக்கின்றார். நம்பிக்கை யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவருடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்கின்றார். அந்த மருத்துவமனையில் பார்க்கலாம், நிறைய மருத்துவமனைகளில் பார்க்கலாம். குறிப்பாக அந்த இடத்தில் 3 தெய்வங்களை வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் யாரையும் அழிப்பதற்காக அவர் விரும்பவில்லை. எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும், அவருடைய வாழ்வின் அந்த வயதை பூர்த்தி செய்ய வேண்டும், இடையில எந்த விபத்தும் ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதுதான் கடவுளின் விருப்பம். மனிதன் கொழுப்படுத்த சில காரியங்களை செய்து இழந்தால் அதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நாம் செய்ய வேண்டியது மன்றாட்டு தான், ஜெபம்தான், நல்ல ஆலோசனைக்கு வழங்குவது, பிள்ளைகளை நல்ல நெறியில் வளர்த்தெடுப்பது, இதெல்லாம் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் யாயிரை போல மாறுவோம்.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாயிர் என்ன செய்தாரோ அதை நானும் செய்தேன் என்றால் என் குடும்பம் நன்றாக இருக்கும், என் மகள் என் மனைவி என் கணவர் நன்றாக இருப்பார் என்று சொல்லி நாம் அனைவரும் ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு யாயிரை போல, இரத்தப்போக்குடைய பெண் குணமாகியதைப் போல அந்த பெண்ணை போல நாமும் வாழ வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை பெற்றுக்கொண்டு நடைமுறையில் கடைபிடிக்க கடவுள் நமக்கு போதுமான ஆற்றலை, அருளை, நம்பிக்கை, ஞானத்தை, அறிவை தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.